முதல்ல உன்னை கையில தூக்குனப்போ நீ உள்ளங்கைக்குள்ள அடங்குற சைஸ்ல தான் இருந்த. எப்ப பாரு ஒண்ணு உன் அம்மா வேணும், இல்ல இந்த சித்தப்பா தூக்கிட்டே அலையணும். நீ தொட்டில்ல தூங்கின நேரத்தை விட என் தோல்ல தூங்கின நேரம் தான் அதிகம். அதெல்லாம் இப்ப எதுக்கு சித்தப்பா? இல்லடா, உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதான் எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏதோ பேச வரீங்க, பரவாயில்ல, ஓப்பனா பேசுங்க சித்தப்பா. இப்படி உட்கார்ந்து பேசலாமா? உட்காருங்க. அன்பு, அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த வீட்ல என் கையால நான் 4 பேரை வளர்த்திருக்கேன். அந்த 4 பேர்ல நீ ஒருத்தன் தான் எப்பவுமே அமைதியா, புத்திசாலியா, சொன்னதை கேட்கறவனா, எடுத்த காரியத்தை ஒரு தைரியத்தோட முடிக்கிறவனா இருந்திருக்க. ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட உன்னால இந்த வீட்ல ஒரு பிரச்சனைன்னு வந்ததே கிடையாது. உனக்கு விழுப்புரம் பாட்டி ஞாபகம் இருக்கா? எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்கும், அன்பு மாதிரி தங்கமான புள்ளையா இருந்தா நான் 10 புள்ள கூட பெத்து வளர்த்துருவேன். அவ்வளவு தூரம் நல்ல பையனா இருந்த நீ எப்படா இப்படி மாறின? ஏன் இப்படி மாறின? சொல்றா.